என்ன வணக்கம் அரவிந்தன், இனிய காலை வணக்கம் என்னுடைய பார்வையாளர்களே. இன்று வந்து வெள்ளிக்கிழமை, நாளைக்கு தான் அவர் அரவிந்தன் போடுவார்னு நினைக்கிறேன். அநேகமாக நாளைக்கு தான் போடுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து 19ஆம் தேதி வெள்ளி 12ஆம் மாதம் 2025. ஸோ என்னுடைய பார்வையாளர்களுக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று அமாவாசை நாள், ஒரு அருமையான பிதுர்தோஷம் செய்வதற்குரிய நாள். ஸோ எல்லாம் வல்ல சிவன் வந்து எல்லாருக்கும் ஆசீர்வதிக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் கூப்பிட்ற கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். வாங்க, புதிய வரவாக வந்திருக்கு கேடிஹெச் வந்து 220 அப்படின்ற ஒரு ஹை ரூஃப் ஃபேன் வந்திருக்கு அரவிந்தன். எத்தனையாம் ஆண்டு என்ன? இது வந்து 2013ஆம் ஆண்டு பதிவு இருக்கு. ஆமாம். மற்ற இதை பற்றி ஒரு சொல்லுங்க, எல்லாம் முழுமையாக என்ன மாதிரி? என்னுடைய பார்வையாளர் கேட்பீங்க, கேடிஹெச்னா கொண்டு விற்க மாட்டீங்களா அப்படின்ட்டு. அவன் வந்து வந்திருக்கு பார்வையாளர்களே. வந்து எப்பயுமே வந்து கேடிஹெச்சில் வந்து பார்க்க வேண்டிய முக்கியமாக பொடியை பார்க்கணுங்க, அதே மாதிரி என்ஜினையும் பார்க்கணும். ஸோ என்னுடைய பார்வையாளர்களே, இதில் வந்து பொடி பலமாக இருக்கலாம், அதே மாதிரி என்ஜின் வளமாக இருக்கலாம், அதே மாதிரி டயர் வளமாக இருக்கலாம். எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா வந்து இப்போல்லாம் வந்து விலை கொஞ்சம் கூடும் போது அதுகள் நிச்சயமாக நீங்கள் பார்க்கணும்ல. அதில் வந்து முக்கியம், அதில் வந்து எப்பயுமே மார்க்கெட் ஸ்டீல் மார்க்கெட்டில் இருக்கா, ஃப்யூச்சரில் மார்க்கெட்டில் வருமா அப்படின்ட்டு. ஸோ கேடிஹெச்சில் வந்து முன்னுக்கு செல்லாக இருக்கட்டும், பாருங்கள், கொஞ்சம் வேறு லெவலாக இருக்குது. கலர் கூட சூப்பர் கலர் தான், என்னென்ன அழகு கேடிஹெச்சில் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அது பொய்யான்னு தெரியல. டயர் எல்லாம் புதுசு தான் இருக்குறான். என்ன? ஆமாங்க, புது டயர்லாம் பொடி எல்லாம் குவாலிட்டி டயருக்கு, நல்ல டயர். ஸோ வாங்க அரவிந்தன், உள்ளுக்கு போய் காட்டுவாங்க. அட்டகாசமா இருக்கு. உள்ளுக்கு எல்லாம் லெதர் சீட்டுகள். என்ன? ஆமாங்க, இது வந்து ஒரிஜினல் சீட் இதுக்குள்ள இருக்குது. அதுக்கு நிச்சயமா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இருக்குது. சீட் கவர் எல்லாம் வந்து ஒரிஜினல் சீட்டுக்கு மேலே தான் போட்டுருக்காங்க. அப்போ முன்னுக்கு வந்து ஆசனம் வந்து 2 பேர் வந்து டிரைவர், வாங்கிட்ட உனக்கு ஒரு பேசஞ்சர். அங்கிட்டு வாங்க, பின்னுக்கு அப்படி காட்டுவோம் அரவிந்தன். அதை விட ஓட்டோ கியர் தான் இது. டீசல் வேலை செய்யும், 10 தான் செய்யுங்க. 10 கிட்ட வேலை செய்யும், 10 தான் செய்யும். ஸோ இதுகள் எடுக்கிறதெல்லாம் வந்து ஆயிரம் ஓடுறதுக்கு, இல்லாட்டி தனியாக பெரிய ஃபேமிலிஸ் இருந்தால் அந்த வேன் வந்து ஒரு நல்ல அருமையான வேன். அதே மாதிரிக்கு சீட் செட்ஸ் எல்லாம் வந்து ஒயிட்டுக்கு கொடுத்துருக்காங்க, லைட் பேஜும் டார்க் பேஜும் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் வந்து இதை விட ஸ்டைல் பண்ணலாம். உங்களுக்கு கேடிஹெச்சாக இருக்கணும், எதுனாலே உள்ளுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வேண்டிய மாதிரி செய்யலாம். அது மாதிரி டுவெல் ஏசி இருக்கின்றது. மேலே வந்து எல்லாரும் ஏசி கவுலிங் இருக்கின்றது. அது அவ்வளோ ஏசி வருங்க. போகிற எல்லா பேசஞ்சர்ஸுக்கும் டைரெக்டாகவே ஏசி வரக்கூடிய வசதிகள் இந்த வேனில் இருக்கின்றது. அதை விட ஒரு நல்ல பாவனையில் நின்று இருக்கிறான். என்ன, ஒரு நல்ல ஒரு அட்டாசமாக வச்சிருக்கணும், ஒரு ஊத்தகத்தை இல்லாமல் கிளீனான முறையில். வந்து இந்த விலை வந்து எப்படி அடிக்கடி டக்குனு போய் விலைக்கே போயிடுவோம். இது முழு விலையுமே 1,98,00,000 ரூபா சொல்கிறேன். என்னுடைய பார்வையாளர்களே, விலையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட வேறு வாகனங்கள் இருந்தாலும் மாற்றி கொடுக்கப்படும். மற்ற லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? அந்தளவாக இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,20,00,000 மேலே லீசிங் எடுக்கலாம். லீசிங் வசதியெல்லாம் ராயனையை செய்து தருவேன். இல்லைங்க, உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஃபினான்ஸ் கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கு கொடுக்கலாம், பேசி தருவேன். அப்போ பாப்பா எத்தனை பேர் போகலாம்? பின்னுக்கு வந்து அநேகமாக 3 6 6 3 9 9 10 11 பேர் டிரைவரோட 11 பேர் போகக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட க்ளீனான ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்லாம் இருக்குது வேன். உங்களை பார்க்கவே தெரியும். அதை விட ஓட்டங்களுக்கு பின்னுக்கெல்லாம் லக்கேஜ் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு டெக் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், சிலவங்களுக்கு வந்து பிடிக்காது என்னது, ஏசியில் சிலாக விரும்ப மாட்டீங்க. ஸோ அதில் வந்து கட் கிளாஸும் இருக்குது. சில கிளாஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணலாம், சிலது வந்து பிக் கிளாஸ் இருக்குது, கட் கிளாஸாக இருக்குது. வாங்க. ஸோ இது வந்து ஐரூஃப்ன்றதுக்கு நான் வந்து நல்லா வந்து இட வசதி இருக்கும் ஐரூஃபில். இப்போ வந்து அதே மாதிரி நம்பர் வந்து பார்த்துக்கோங்க, PE 7917. இதில் வந்து நியமிச்சமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. கேடிஹெச்சை பற்றியெல்லாம் என்ன சொல்ல, அதெல்லாம் நல்ல வண்டி, ஒரிஜினல் பெயிண்டுகளோட ஒரிஜினல் பொடியோட இருக்கு. ஆமாம். அதே மாதிரி புதிய வரவாக இன்னொரு வண்டி வந்திருக்கு என்னுடைய பார்வையாளருக்கு. இன்று வந்த புதிய வரவு சுசுகி ஸ்விஃப்ட் ஒன்று வந்திருக்குது. அவங்க 1.3. ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி ஜீப் மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சுசுகி ஸ்விஃப்ட். அதோட டயர்கள் எல்லாம் முக்கா கண்டிஷன் டயர்கள் இருக்கு. எல்லாம் டயர் சொல்ல முடியாது, நல்ல டயர் வந்து புத்தி வந்து அரவிந்த் 100க்கு 100 சொல்லுவார் பார்வையாளர். இப்போ வந்து வர ரொம்ப குறைக்கிறாரு. முக்கா கண்டிஷனில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ இதன் விலையும் கூட வந்து 47,50,000 சொல்கிறோம். நிச்சயமாக விலைகள் குறைக்கும் நிச்சயமாக வந்து. அதை விட லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? 47. இதுக்கு வந்து 30 லட்ச ரூபா லீஸ் எடுக்கலாங்க. 30 லட்சத்துக்கிட்ட லீசிங் எடுக்கலாம். 33 வரைக்கும் லீஸ் எடுக்கலாம். KE நம்பர் 2006ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கு. கண்டிஷன் வந்து வந்த பெயிண்டோட இருக்குது. நல்ல அருமையான வண்டி. சுசுகி எவ்ரி ஆட்டோ கியர், ஒரிஜினல் ஜப்பான் பிராண்ட் நியூ இறக்குமதி செய்யப்பட்ட கார் தான். அதை விட இந்த கேடிஹெச் வந்து எத்தனை சிசி ராயண்ணா?
இது வந்து 2KD அப்படின்ற ஒரு என்ஜின் தான் வரணும். அதில் 2KD தான் வந்துச்சு, நல்ல பவர்ஃபுல் என்ஜினுங்க. மற்றபடி எப்பயுமே ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் இருக்குங்க. கேடிஹெச் எல்லாம் வந்து விலை குறையிற மாதிரி இல்லை, வர வர கூடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஐருப்புகள் வந்து ஒவ்வொரு விலைக்கு போகுது. இந்த வேளாண் கல்வி வந்து பாருங்க, விலை கொஞ்சம் அனுசரிக்கலாம். இன்னொரு பியூட்டி என்னன்னா, உங்கள்கிட்ட வந்து வேற கார்கள் இருக்கும். சாதாரணமாக வந்து ஒரு ஐலுக்கு ஸ்டெப்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஜிப்புகள் இருக்கும் உங்கள்கிட்ட. அந்த மாதிரி ஜிப்புகள் இருந்தாலும் போட்டு மாற்றலாங்க என்னுடைய பார்வையாளர்களே. அப்படி இல்லை வேறு வாகனங்கள், வேறு சின்ன வாகனம் கூட மாற்றி தரலாம் பாருங்க. ஸோ என்னுடைய பார்வையாளர் நீங்கள் அடிக்கடி சொல்லி ரொம்ப கதைக்கிறோம் ஆனாலும் வீடியோ வாங்க. அன்றைக்கி இந்த காரை கூட உங்களுக்கு காட்ட முடியாமல் இருந்துச்சு, வெளி வளத்தை காட்ட முடியாமல் இருந்துச்சு. இது முழுவலையுமே 39 லட்சம் தான் சொல்கிறேன். நிசான் ப்ரீமியா கார் வந்து. ஸோ பாருங்கள், ஏன்னா அன்றைக்கி வந்து அனைவருக்கு ஃபுல்லாக காட்ட முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு இட வசதிகள் காணாது என்னுடைய பார்வையாளர்கள். அதே மாதிரி 39 லட்சம் மேன். அதோட ஒரு ரேசிங் கார் உண்டு நீங்கள் என்னம்மா, SS கார் சேல்ஸ் 19 அட்டகாசமாக ஒரு ரேசிங் கார். ஒரு இளைஞர்களை கவரக்கூடிய மாதிரி இருக்குது, பார்க்கவே உங்களுக்கு தெரியும். எல்லாம் புது டயர்களோட இருக்கு. வந்து இது நாங்கள் பாவிக்கிற கார். இருந்தாலும் நீங்கள் யார் அரவிந்த கேட்பார் பற்றி காட்டுவோம் பார்வையாளருக்கு. பாருங்க, நான் பாவிக்கிற காருங்க. 2 பேர் தான் போகலாம் என்னுடைய பார்வையாளர்களே. இது வந்து உள்ளுக்கெல்லாம் ரொம்ப குப்பையாக தான் வச்சுருப்பேன் பாருங்க, கழுவ மாட்டேன். SS கார் சேல்ஸோட அடையாளம் இந்த கார் தான். கூட ஸ்டிக்கர் எல்லாம் அடிச்சிருக்கு. ஆனால் விற்கிறதுக்கும் என்ன கொடுக்குற ஐடியா இல்லை. நல்ல விலை வந்தால் யோசிக்கலாங்க. இது மேனுவல் கியர் தானே. மேனுவல் வந்து பெட்ரோல் வந்து 22 அண்ணளவாக செய்கின்றது. அதே மாதிரி என்ஜின் கெப்பாசிட்டி 3 சிலிண்டரை கொண்ட ஒரு அருமையான கார். டயர் வளமான டயரை காட்டுங்க. டயர் எல்லாம் முக்கா கண்டிஷன் டயர்களோட இருக்கு. இது வந்து ஒண்டா ஜப்பான் நாட்டை சேர்ந்த கார். இது வந்து கொஞ்சம் குறவு காருக்கு ஸ்கிராப் பார்ட்ஸ் வேண்டியமாக இருக்கும். ஆனால் இதில் பியூட்டி என்னன்னா 22 பெட்ரோல் செய்ய வேண்டிய பார்வையாக நல்லா பெட்ரோல் பாவிக்குமா. ஆமாம், இலங்கையில் கொஞ்சம் குறைவான இருக்கிற ரேசிங் கார். மற்றபடி இதில் மாற கப் வந்து மேலே கலெக்டாக போய் கன்வெர்ட்டபிள் அப்படிங்கிறது ஓப்பன் இல்லாத டைம் நாங்கள் கலெக்ட் மேலே ஓப்பன் பண்ணக்கூடியலாம். ரிமூவ் பண்ணிட்டு போன கார் அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி இது ஃப்ரேம் வராது இந்த காருக்கு. கட்டையாக பதிவாக இருக்கும். ஆனால் வந்து மலை தண்ணிகள் மலைக்குள்ளேயும் ஓடக்கூடிய கார்கள். அதோட இப்போ கொடுக்குறேன்னா என்ன விலைறா என்ன இல்லைங்க, கொடுக்குற ஐடியா வந்து குறைவு. நான் வந்து பார்வையால் கேட்டீங்க, நிறைய பேர் கேட்டீங்க, உங்கள் காரை கொஞ்சம் காட்டுங்க கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து எந்த சாமான் எடுக்க முடியாது, இடம் இல்லை, டிக்கியெல்லாம் இருக்காதுங்க. 2 பேர் மட்டும் போயிட்டு ஒரு ஹேண்ட் பேக்கை மட்டும் போட்டு குளிக்கலாம், அதுக்குள்ளே வச்சுக்கலாம். அதை விட இந்த கேஜி 39 லட்சம் மேம். என்னுடைய பார்வையாளர் இந்த புதிய வரவாக அரவிந்தன் எப்பயும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி அடுத்த உள்ளுக்கு வர வீடியோ கட்ஸ்லாம் அவர் உள்ளுக்கு இருக்க வானத்தையும் திருப்பி இருக்க காட்டுவார். ஏன்னா புதிய பார்வையாளர் இருப்பீங்க, என்னடா இந்த வீடியோவில் இது மாதிரி தான் காட்டினீங்கன்னு. அரவிந்தன் ஜப்னான்னு நீங்கள் வீடியோக்குள்ளே போனீங்கன்னா ஸோ அவருடைய வீடியோஸ் வரும், SS கார் சேல் வீடியோ வரும். அதே மாதிரி இன்னும் ஒரு காணொளி சந்திக்கின்ற வரை SS கார் சேல் வித் அரவிந்தன் ஜப்னா. நன்றி, வணக்கம்.